ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்க தேவன் தந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காகவும், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். 2 வாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தபோது அநேக மனிதர்களுக்கு தரிசனம் தந்தார். அந்த காரியத்தை நாம் முறையாக பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் 5 தரிசனங்களை நாம் பார்த்தோம். இந்த நாளில் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் மீதி இருக்கக்கூடிய 5 சம்பவங்களை நாம் தியானிப்போம். வரக்கூடிய வாரத்திலே 11வது தரிசனத்தை நாம் தியானிப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கையிலே தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, இந்த இடத்துல போதிப்பவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இது ஒரு இன்ஃபர்மேஷனாய், செய்தியாய் இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சென்ற வாரம் 1வது தரிசனம் யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தோம்? மகதலேனா மரியாளுக்கு. மார்க்கு சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபோது மகதலேனா மரியாளுக்கு முதல் முறையாக தரிசனம் தந்தார் என்று சொல்லி. 2வதாக யாருக்கு தரிசனம் தந்தார்? பெண்களுக்கு, மற்ற பெண்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் தந்தார். 3வதாக பேதுருவுக்கு தரிசனம் தந்தார். அதை காஸ்பலில் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை எழுதுகிறார். 4வதாக பார்த்தோம், என்ன பார்த்தோம்? எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் தந்தார். 5வதாக யாரை பார்த்தோம்? 12 சீஷர்கள், பூட்டப்பட்ட அறையிலே இருக்கக்கூடிய 12 சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் தந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏன் இந்த காரியங்களை நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே காரியம் நமக்கும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போது அவர்களுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே அவர்கள் சென்றார்கள். சில சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. ஆகவே அவர்கள் பின்வாங்கி போனார்கள். இந்த நாளிலும் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்கிறோம். இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை தாமதம் வருகிறது அல்லது அதற்கு பாதகமாக காரியங்கள் நடக்கும்போது நீங்களும் நானும் சோர்ந்து போகின்றோம். இவைகளை நாம் தியானிக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிக்கிற போது, இன்றும் இயேசு நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மை விசுவாச ஓட்டத்திலே மீண்டுமாக உங்களையும் என்னையும் ஓடச் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுதினமும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே 6வதாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் போது தோமாவும் அந்த இடத்திலே இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தோமா சொல்றாரு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, இந்த சீஷர்கள் பார்த்துருக்காங்க, பேதுரு பார்த்துருக்கிறாரு, இந்த பெண்கள் பார்த்துருக்காங்க. ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் விசுவாசிக்க மாட்டேன். எப்போ நான் விசுவாசிப்பேன்?
பர்சனல் என்கவுண்டர் வந்தால் மாத்திரமே நான் கண்களினாலே கண்டு அவருடைய காயங்களிலே என் கைகளை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். தொடர்ந்து வாசிப்போம். சமாதானம் என்றார். 8 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கு 8 நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக சீஷர்களை சந்திக்கிறார். அப்ப தோமா இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ கேட்டையே அந்த மாதிரி நீ செய்து பார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். முதல் முறையாக முதல் சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் தேவனே என்று சொல்லுகிறார். இதுவரையில் சீஷர்கள் அவரை ஆண்டவர் என்று சொன்னார்கள், சகோதரர் என்று சொன்னார்கள். ஆனால் முதல் முறையாக தோமா அவரை கண்டு கொண்டான். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டபோது அவன் பேசிய காரியங்கள் எல்லாவற்றையும் இவர் அறிந்தபடினாலே, இவர் என்னுடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, இவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று சொல்கிறார். அப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய வகையிலே கண்டிருக்கிறோம், மாமிச கண்களிலே காணாமலும் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறபடினாலே நீங்களும் நானும் பாக்கியவான். முதலாவதாக இந்த தோமாவுக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் அவருக்கு இல்லை. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்ததாக அவர் அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால தான் அவருக்கு என்ன இருந்தது, சந்தேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அவர் என்ன செய்கிறாரு, அதை விசுவாசிக்கிறார். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவரை சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி. தாவீதின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீது தேவனே என் தேவன் என்று சொல்கிறார். பர்சனலைஸ்ட் ஃபீலிங். கடவுள் எல்லோருக்குமான தேவனாக இருக்கலாம், ஆனாலும் அந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டார். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் சந்தேகம் வரும். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது என்னென்னா ஹானஸ்டி. நீங்களும் நானும் அதை ஹானஸ்டாக இதுதான் என்னுடைய விசுவாசம் என்று சொல்லுகிற போது அந்த விசுவாசத்தை வர்த்திக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளாக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்டபோது அவன் இம்மீடியட்டாக சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். கண்ணீரோடு கூட கேட்டானா. அப்போ அந்த தகப்பன் கேட்குறாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளாக என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்கிறது. இந்த அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று கேட்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெரிய மிராக்கிளை அவனுக்காக செய்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செல்லும்போது ஹானஸ்டியாக இருக்கணும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம விசுவாசிகளை போல நம்ம ப்ரிட்டன் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னென்னா ப்ரிட்டன் பண்ணுவதும் ஹிப்போக்ரட். அப்படி இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் இந்த தோமாவை போல, ஆண்டவரே நான் அவிசுவாசியாக இருந்தேன், ஆனாலும் உம்மை கண்டதினாலே காண வேண்டும் என்று கேட்கும்போது உங்களுக்கும் எனக்கும் அவர் தரிசனத்தை தர வல்லவராக இருக்கிறார்.
தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவன் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிறார். அப்போ தான் இந்த ஏழை தகப்பனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமேயானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏழாவதாக ஒரு தரிசனத்தை குறித்து பார்ப்போம். அதுதான் திபெரியா கடலில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ தோமா என்ன செஞ்சிட்டாரு? விசுவாசித்துட்டாரு. விசுவாசித்து என்ன சொன்னார்? என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லிட்டார். இல்லை, பல நேரங்களில் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்கவுண்டர் ஆன உடனே நம்முடைய விசுவாசம் உற்சாகமாகும், விசுவாசத்தில் உற்சாகமாகும், அக்சலரேட் ஆகும். ஆனாலும் மறுபடியும் என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தோமாவும், இப்போ யார் இருக்கா? தோமாவும் இவர்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். போதும். இங்க 7 பேர் இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைட் போடுவோமா? ஓகே, 7 பேர். யார் யார் பேரு? சீமோன் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயான் எழுதப்படவில்லை. 2 சீஷர்கள் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று அந்திரேயா, ஒன்றொன்று பிலிப்பாக இருக்கக்கூடும் என்று சொல்லி. அந்த பக்கம் யார் இருக்கா? தோமா, நத்தானியேல். இப்போ இந்த 7 பேரில் இந்த 4 பேர் யார்? மீனவர்கள். இந்த தோமாவும் பிலிப்பும் நாத்தான்வேலும் யார் இல்லை? மீனவர்கள் இல்லை. இப்போ தான் தோமா என்ன சொன்னார்? என் தேவனேன்னு சொன்னார். இப்போ என்ன பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்ய போகிறேன்? அவர் கேட்டாரா நான் மீன் பிடிக்க போகிறேன் நீங்கள்லாம் வர்றீங்களான்னு? கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? ஏன் டிசிஷன் மாத்திரம் சொல்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். ஒன்றே மிச்சம் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? 6 பேர் நாங்கள் வர்றோம். இதில் என்னென்னா மீன் பிடிக்கவே தெரியாத 3 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. வாங்க நாங்களும் வர்றோம். இவங்களுக்கு மீனை குறித்து ஒன்றுமே தெரியாது, நீச்சல் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இவர்களும் அவர்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் பேதுரு எல்லா சீஷருக்கும் முதன்மையான சீஷனாக இருக்கிறான். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகளில் அல்ல உங்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நீங்களும் நானும் ஒரு முதன்மையான மனிதனாக இருப்போமே ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை வழி நடத்த வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை தேவனுடைய சமூகத்தில் சேர்ப்பதாக இருக்க வேண்டுமே ஒழிய தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுவதாக இருக்கக்கூடாது. இவர் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? 7 பேர் அவரோடு கூட சேர்ந்து எங்கே போகிறாங்க? எந்த கடற்கரை? சீமோன் இருக்கக்கூடிய இடம் என்னது? கலிலேயா கடற்கரை. அங்கேருந்து ஒரு சுமார் 45 to 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திபேரியா கடற்கு வர்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க பக்கத்திலே, அவங்க ஊர் பக்கத்திலே கலிலேயாவிலே ஒரு கடல் இருக்கு, அங்கே பிடிக்காமல் இப்போ என்ன செய்கிறாரு? 45 கிலோமீட்டர் நடந்து வந்து புதிய இடத்துல, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல மீன் பிடிக்க ஏன் செல்ல வேண்டும்? பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஊரில் கஷ்டப்பட்டால் தெரியக்கூடாது, வெளியே போய் தான் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடும். இந்த பேதுரு என்ன செய்கிறாரு? திபேரியா கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் பல நேரங்களில் நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது அந்த பிரயாசம் வீணாக இருக்கும். ராத்திரி முழுவதும் இந்த 7 பேர் மீன் பிடிக்கிறாங்க. கிடச்சிச்சா மீன்? கிடைக்கல.
அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 5வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்கிறார். இதுவரையிலே சகோதரர்களே என்று சொல்லியிருக்கிறாரு, சீஷர்களே என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முதல் முறையாக அவர் தேவன் என்று சொல்லி வெளிக்காட்டும் வண்ணமாக அவர் சொல்றாரு பிள்ளைகளே என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். ஒன்றுமில்லை, அவர்களிடத்துல ஒன்றுமே இல்லை. அவங்க பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் பிரயாசம் வீணாய் போகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய பிரயாசம் எப்படி ஆகும்? வீணாய் விருதுவாய் போகும். நாம் பிரயாசப்படுவதற்கு முன்னதாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நீங்களும் நானும் முயற்சி செய்கின்ற போது நம்முடைய முயற்சியை தேவன் கனம் செய்வார். தொடர்ந்து வாசிப்போம். வலதுபுறமாய் வலையை போடுங்கள். இப்போ போனதில் 7 பேரில் 4 பேர் எப்படிப்பட்டவர்கள்? மீனவர்கள். அவங்களுக்கு தெரியும் எப்படி காத்தடிச்சா எந்த பக்கம் வலை போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எங்கே போடணும்? வலதுபுறமாய் போட வேண்டும், ரைட் சைடு. ஆல்வேஸ் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்போ ஒருவேளை பேதுருவா நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நான் எங்கள் இந்த கடலெல்லாம் எனக்கு தெரியும், காற்று எப்படி அடிக்கும்னு தெரியும், நான் தான் ஃபிஷர்மேனு, எனக்கே நீங்கள் சொல்லித்தரீங்களா? இங்கே தான் போடணும், லெஃப்ட் சைடு தான் போடணும், ரைட் சைடில் போடக்கூடாது, ஏன்னா காற்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடிக்குது. ஆனால் இந்த பேதுரு என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். பல நேரங்களில் நம்முடைய கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பேதுரு என்ன செய்கிறாராம்? கீழ்ப்படிந்தார். தொடர்ந்து வாசிப்போம். இழுக்க மாட்டாது. அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்கின்றார். தோமா என்ன சொன்னார்? தேவன் என்கின்றார், எலோகிம். இவர் என்ன சொல்றாரு? யாவே என்கின்றார், கர்த்தர் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இழுத்து கொண்டார்களா? அநேகமாக இது 90 மீட்டர்ஸ் தூரத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? அவரால் வெயிட் பண்ண முடியல. எப்படி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கரைக்கு தான் வர்றாங்க. ஆனால் பேதுருவாலே வெயிட் பண்ண முடியவில்லை. இவரை காண வேண்டும் என்று சொல்லி குதித்து நீந்தி வருகிறார். தொடர்ந்து வாசிப்போம். கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற போதெல்லாம் மனிதர்களையும் இன்க்ளூட் பண்ணார். முதல் அற்புதம் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? தண்ணியை ஊற்றுங்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? உங்களால் முடியாததை நான் செய்கிறேன் என்று சொல்லி. நம்ம என்ன செய்வோம்? நம்ம சும்மாவே உட்காந்துட்டு ஜாடியை திராட்சை ரசத்தினால் நிரப்பும் என்று சொன்னால் நிரப்ப மாட்டார். உங்களாலும் என்னாலும் முடிந்த காரியங்களை நீங்களும் நானும் செய்யும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்கச் செய்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 11. கிளியவில்லை. 153 மீன்களாம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலகட்டத்தில் 153 கண்ட்ரிஸ் இருந்துச்சான். இன்றைக்கி எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது? 193. வேட்டிக்கன் சிட்டியும் காசாவையும் சேர்த்திங்கன்னா 195. அந்த நாட்களில் 153 கண்ட்ரி இருந்ததுனால அவர்கள் எத்தனை மீனை பிடிச்சாங்களாம்? 153 மீன்களை பிடித்தார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க? மீன்களை பிடிக்க வேண்டும். பேதுருவே சொல்கிறாரு, நீ மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய், நான் என்னவாக மாற்றுவேன்?
மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தா பேதுரு என்ன செஞ்சார்? மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். பல நேரங்களில் நீங்களும் நானும் அப்படி தான் இருப்போம். கழுவி நம்மை சுத்தப்படுத்தி நமக்கு ரட்சிப்பை தந்தால் நம்ம என்ன செய்வோம்? மீண்டுமாக ரட்சிப்பின் திட்டத்தை விட்டு வெளியே போவோம். அப்போயும் ஆண்டவர் பொறுமையோடு கூட நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உங்களையும் என்னையும் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும், உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் அவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். 150 மீன்களை பிடித்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். இன்னொரு வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 153 என்கின்ற நம்பர் ஐ ஆம் காட் என்று சொல்லக்கூடிய நம்பர் ஆக இருக்கிறது. ஆகையினாலே அவர் சொல்கிறார், ஐ ஆம் தி காட். நான் உலகத்தில் எல்லா காரியங்களிலும் எனக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? மீன்களை பிடியுங்கள் என்று சொல்வதற்கு அடையாளமாக 153 மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். இது மூன்றாவது தரிசனம். முதல் தரிசனம் தோமா இல்லாத போது சீஷர்கள் எல்லோரையும் சந்தித்தது. இரண்டாவது தோமாவோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியம். இது மூன்றாவது காரியம். சீஷர்களோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம். 7 சீஷர்களோடு கூட இடைப்பட்ட காரியத்தை யோவான் எழுதுகிறார். இது மூன்றாவது தரிசனம் என்று சொல்லி பல நேரங்களில் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த காரியத்தை விட்டு விட்டு விலகியவராக இருந்தாலும் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். 8வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 500 பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்கிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் சொல்றாரு, அவர் சாட்சியாக சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இவர்கள். அதில் 500 பேர், இன்னும் அதில் சில பேர் உயிரோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சம்பவம் தாபோர் என்கின்ற ஒரு மலையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 500 சீஷர்களுக்கு அவர் காட்சியளிக்கிறார். அதை தான் பரிசுத்த பவுல் சொன்னார். ஆனால் இந்த சம்பவம் நம்முடைய சுவிசேஷ பகுதிகளிலே இல்லை. அதே போல தான் 9வது தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்குறாரு? யாக்கோபுக்கு கொடுக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். தரிசனமானார். இந்த யாக்கோபு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த முதல் குழந்தை. எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அல்லவா? எத்தனை பேர் இருக்காங்க? 4 சகோதரர்கள். முதலாவது யாரு? யாக்கோபு. 2வது யோசே, சீமோன், யூதா என்று சொல்லி 4. இது மாத்திரமல்ல, இவருக்கு சகோதரிகளும் இருந்தார்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இடர்கள் அடைந்தார்கள். இங்கே அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் மேத்யூ தான் கரெக்டாக எழுதுகிறாரு. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்று சொல்லி இந்த 4 சகோதரர்களில் 2 சகோதரர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷனாக தெரிந்து கொள்கின்றார்.
முதலாவது யாரு? யாக்கோபு. கடைசியாக பிறந்தது யாரு? யூதா. இவர்கள் இருவரும் வேதாகமத்திலே நிருபங்களை எழுதுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆரம்பத்தில் இவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பலை. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ இந்த அற்புதங்களை எல்லாம் எங்கே செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? கலிலேயாவில் செய்து கொண்டிருக்கிறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு சென்று எருசலேமுக்கு கூடார பண்டிகைக்காக செல்லுகிறார்கள். அப்போது நடந்த ஒரு சம்பவம். தொடர்ந்து வாசிப்போம். என்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே செஞ்சனா உன்னை யாருக்கும் தெரியாது, நீ எங்கே போய் செய்யணும்? எருசலேமில், யூதேயாவிலே போய் எருசலேமிலே இந்த அற்புதத்தை செய்தால் எல்லாரும் என்ன செய்வாங்க? உன்னை பாராட்டுவாங்க, உன்னை பெரிய மனிதனாக நினைப்பார்கள் என்று சொன்னால். தொடர்ந்து வாசிப்போம். விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். அவருங்க யாருமே என்ன செய்யலை? விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி அவர்களையும் தன்னுடைய ஊழியத்திலே சீஷனாக மாற்றுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டருக்கு நாம் எத்தனை முறை சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த போதில் இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய சகோதரர்களை அவர் மீண்டுமாக அவர்களை சந்தித்து அவர்களை ஊழிய பாதைகளிலே அவர் வழி நடத்துகிறார். ஒரு சம்பவத்தை கூட பார்ப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே சகோதரனும் சகோதரியும் என் தாயுமாயிருக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாகவும் சகோதரியாகவும் தாயாகவும் மகனாகவும் இருக்க வேண்டுமேயானால் கர்த்தருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்போது மாத்திரமே ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏற்படுத்த முடியும். இதுவரைக்கும் எத்தனை சம்பவம் பார்த்துட்டோம்? 4 சம்பவங்கள் பார்த்தோம். 10வதாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மலைக்கு போனார்கள். இந்த மலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை பண்ணி அந்த இடம். தொடர்ந்து வாசிப்போம். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இப்போ எத்தனை தரிசனம் முடிஞ்சிருச்சு? 9 முறை முடிஞ்சிட்டும் இன்னும் சிலருக்கு என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிரேட் கமிஷன் என்று சொல்கின்றோம். என்னது அது? வாய்களை திறந்து சொல்லுவோம், கிரேட் கமிஷன். ஆனால் திருச்சபை இதை எப்படி பார்க்குதுன்னா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் எடுத்துருச்சு, கிரேட் ஒமிஷன். இந்த காரியத்தை செய்கிறதே கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம்.
போதும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? கோ. நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டும். ஆங்கிலத்தில் கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்கே என்ன செய்யக்கூடாது? இந்த இஸ்ரவேலை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? கோ. கோ என்பது என்னுடைய டெஃபினிஷன் என்ன என்று சொல்லி பார்த்தா, கோங்கிறதே வெர்பில் என்னங்க டெஃபினிஷன் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளை விதமாக சொல்கிறார், கோ என்று சொன்னால் யூ மஸ்ட் லீவ் யுவர் பிளேஸ். உன்னுடைய இடத்தை விட்டு நீ நகர்ந்து செல்ல வேண்டும். டிபார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர். நீங்களும் நானும் அந்த இடத்தை விட்டு நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, லீவ் சம்திங். நீங்களும் நானும் சில காரியங்களை முதலாவது விட வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில காரியங்களை விட்டால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் அவருடைய சீஷராக மாற முடியும். கோ என்று சொன்னால் லீவ் சம்திங். எதை தேவன் விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். வாசிங்க. பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளுமாக இருக்கக்கூடிய பழைய காரியங்கள் ஒளிந்து போக வேண்டும். எல்லாம் புதிதாக வேண்டும். எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் பழைய காரியங்கள் உங்களையும் என்னையும் விட்டு விலக வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் யாராக முடியும்? சீஷனாக முடியும். புது சிருஷ்டியாக மாற முடியும். சீஷனாக மாற முடியும். என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். கசப்பு, கோபம், மூர்க்கம், நீங்க கிடவுது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகும்போது மாத்திரமே நீங்களும் நானும் சீஷனாக மாற முடியும். அப்போதான் நீங்களும் நானும் மூவ் பண்ணவே முடியும். விட வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலிருந்து விடும்போது மாத்திரமே நீங்களும் நானும் புறப்பட்டு போக முடியும். கோ, மூவ் பண்ண முடியும். தேவனுடைய சீஷனாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அதை தான் யோவான் தன்னுடைய நிருபம் 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் இருவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திற்கும் ஊழியம் செய்வேன், தேவனுக்கும் ஊழியம் செய்வேன் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். பிதாவின் அன்பு இல்லை. அல்ல. அடுத்ததையும் வாசித்தோம். என்றென்றைக்கும் நிலைப்பான். தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமே, ஆனால் விட வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் விட வேண்டும். கோ என்று சொன்னால் we must leave something. இப்போ எங்கேயாவது தூர இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம கிளம்புவோம். அப்போ என்ன செய்யணும்? சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னால் போக முடியாது. சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதே சமயத்தில் தூர தேசத்துக்கு போகிறதுனா சில காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? எடுத்தும் சொல்ல வேண்டும்.
தூர பிரயாணத்திற்கு செல்லும்போது எதையுமே எடுத்துகிட்டு போவேன்லன்னு சொல்ல முடியாது. சில எசென்ஷியலான காரியங்களை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, போகும்போது நீங்கள் வெறுமையாய் போங்கள் என்று சொல்லி. பார்ப்போம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வாழ்த்துங்கள். ஒவ்வொரு இடத்துக்கு வீட்டுக்கு செல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்த்த வேண்டும். என்ன கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். கடவுது, நீங்களும் நானும் சமாதானத்தை எடுத்து செல்கிறவராக இருக்க வேண்டும். உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத தேவ சமாதானத்தை நீங்கள் போகிற இடங்களிலே வைக்க வேண்டும். ஒருவேளை அந்த சமாதானத்திற்கு அவர்கள் அபாத்திரமாக இருந்தால், தொடர்ந்து வாசிப்போம். சொல்லுகிறேன் என்றார். நீங்களும் நானும் சமாதானத்தை கொண்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவ சுவாபம், ஜென்ம சுவாபம், மனுஷ சுவாபத்தை விட்டுவிட்டு சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் செல்கிற இடத்திலே தேவனுடைய சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள். இது திருச்சபை செய்கிறதா? சீஷர்களாக திருச்சபை மனிதர்களை மாற்றுகிறதா என்று ஒரு கேள்வி. திருச்சபை சீஷர்களை உண்டு பண்ணுவதில்லை. யாரை உண்டு பண்ணுறாங்க? பிலீவர்ஸை தான் உண்டு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ விசுவாசிக்கிற, நீங்களும் நானும் திருச்சபையும் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்வது நல்லதுதான். பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ நமக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம என்ன செய்யக்கூடாது? பிலீவர்ஸை உண்டாக்கக்கூடாது. நம்முடைய கட்டளை என்னது? கிரேட் கமிஷன் என்னது? சீஷர்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். திருச்சபை யாரை உருவாக்கணுமா? சீஷர்களை உருவாக்க வேண்டும். இந்த நாளில் திருச்சபை சீஷர்களை உருவாக்குவதில்லை. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? விசுவாசிகளை உருவாக்குகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து சீஷர்கள் எழும்ப வேண்டும். அவர்கள் சென்று அநேக இடங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சீஷர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்பினா போதும். அப்படி யாரும் நம்புகிறாங்களா? பிசாசுகளும் நம்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் சீஷராக மாற வேண்டுமே ஆனால் அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும், கை கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக நேரங்களில் நம்ம வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்கின்றோம். இதெல்லாம் என்னது? ஹெட் நாலேஜ். இந்த வேத அறிவு நம்மை அறிவாளியாக மாற்றக்கூடாது. நம்ம எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதற்கு இந்த அறிவு
உதவ வேண்டும். அப்போ தான் அந்த அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி திருச்சபை சீஷர்களை உண்டாக்க வேண்டும். டிசைபிள்ஸ் நாட் டிவோட்டிஸ். திருச்சபைக்குள்ளாக போனால் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைமில் டிவோட்டிஸை நிறையா பார்க்கலாம். என்ன செய்வாங்க? கைகளை தூக்கி ஆராதிப்பார்கள். இவங்கெல்லாம் யார்? டிவோட்டிஸ். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யார் வேணுமா? சீஷர்கள் வேண்டும். அப்போ என்ன செய்யலை? திருச்சபை தன்னுடைய பணியை செய்யவில்லை. நம்ம இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி எத்தனை % இருக்குது? 2.5-3%. போன வாரம் ஃப்ரைடே யாரோ 5% சொல்லிட்டாங்க டக்குன்னு. அவங்களுக்கு எப்படியும் பயாலஜிக்கல் growth இருக்குன்னு சொல்லி 5% சொல்லிட்டாங்க. ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை என்று சொன்னால், திருச்சபை என்ன செய்து? டிவோட்டிஸை, தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளாக ஸ்தாபிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்கு சீஷர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் திருச்சபை என்ன செஞ்சிட்ருக்கு? டிவோட்டிஸை, பிலீவர்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் கிறிஸ்துவம் வளரவில்லை. திருச்சபை தன்னுடைய பணியை செய்தால் என்ன செய்யணுமா? முதல்ல கோ, விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். இன்றைக்கி ஊழியம் செய்கிறதுனா எல்லாருக்கும் பிடிக்கும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுனா பிடிக்கும். எப்படி ஊழியம் செய்யணுன்னா, நான் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டா, பிரசங்கம் பண்ணட்டா, இது அல்ல ஊழியம். ஒரு திருச்சபையில் ஒரு அதனுடைய ஆல்டர் மேலே எழுதிருந்துச்சாங்க, கம் அண்ட் சர்வ் காட் என்று சொல்லி. இது நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய திருச்சபையில் எழுதிருந்துச்சு, கம் அண்ட் சர்வ் காட். ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், இந்த வசனம் இங்கே எழுதியிருக்கக்கூடாது, வெளியே போகும்போது எழுதியிருக்கணுமா, கோ அண்ட் சர்வ் தி காட். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஊழியம்னா எங்கே வச்சுக்கணும்? ஆலயத்துக்குள்ளாக செய்ய வேண்டும் என்று சொல்லி. இது அல்ல ஊழியம். கிரேட் கமிஷன் என்று சொன்னது, நீங்களும் நானும் புறப்பட்டு போய் மற்றவர்களை சீஷராக மாற்ற வேண்டும். அவர்கள் தான் கற்றுக்கொண்டவைகளை அவர்களுக்கு போதித்து அதை செய்யும்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் கிரேட் கமிஷன். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கிரேட் ஒமிஷன் பண்ணிட்டோம். எதுவுமே செய்கிறது கிடையாது. திருச்சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் ஸ்தாபிப்பதற்கு பதிலாக என்ன செஞ்சிட்ருக்குன்னா, தனக்கான ஒரு ராஜ்யம். இப்போ கிறிஸ்தவம் என்று சொன்னாலே என்னென்னா, ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பில்டிங். திருச்சபை என்று சொன்னால் பில்டிங் ஆகிவிட்டது. திருச்சபை என்பது கட்டடம் அல்ல, சோல். மனிதர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டியது தான் ஊழியம். இந்த காரியத்தை திருச்சபை தவறிவிட்டது. திருச்சபையின் போதகர்கள் அவர்கள் செய்வதை தவறிவிட்டு தனக்கான ராஜ்யத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். இப்போ நான் ஆள்வேன், எனக்கு அப்புறம் யார் வரணும்? என் பையன், பையனுக்கு அப்புறம் என் பேரன். ஏனென்று சொன்னால், இவ்வளோ பெரிய சொத்து வந்துருச்சு, நான் யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை. திருச்சபை இப்படி இருப்பதினால தான் சீஷர்கள் உருவாக்குவதில்லை. சீஷர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். நம்ம திருச்சபைக்கு வந்துட்டா நம்ம என்ன செய்கிறாங்க? சப்ஸ்கிரிப்ஷன் கார்டை கையில் கொடுத்துடணும். கொடுத்தோன்னா என்ன செஞ்சிடலாம்? நம்ம என்ன செஞ்சிடலாம்? பேப்டிசம் கொடுத்துடலாம். இப்போ பேப்டிசம் கொடுப்பதற்கு முன்னதாக அவங்க என்னவா மாறி இருக்கணும்? சீஷராக மாறி இருக்க வேண்டும். அவர்களை சீஷராய் மாற்றுவதற்கு முன்னதாக அதை பிரசங்கிக்கக்கூடிய மனிதன் விட வேண்டியவைகளை விட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டியவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியம்தான் கிரேட் கமிஷன். இந்த காரியத்தை திருச்சபை செய்ய மறந்து விட்டது. ஆகையினால தான் இன்றைக்கி சீஷர்கள் இல்லை, டிசைபிள்ஸ் இல்லை, எல்லாருமே யாராக இருக்கிறோம்? டிவோட்டிஸாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் டிவோட்டிஸாக இருக்கிறோமா, டிசைபிளாக இருக்கிறோமா? அதுதான் ஒரு கேள்வி. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் சீஷராக மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நீங்களும் நானும் கை கொள்கிற போது தான்
நீங்களும் நானும் சீஷராக மாற முடியும். இப்போ திருச்சபைகள் என்ன ஆகிட்டு இருக்கு? அது தனக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய காரியத்தை, இந்த கிரேட் கமிஷனையே விட்டுருச்சு. திருச்சபை தன்னுடைய நோக்கத்தை விட்டுவிட்டு தனக்கான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பெரிய சர்ச் என்ன செய்து இன்னொரு பெரிய சர்ச்சுகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி எத்தனைத்து கொண்டிருக்கிறது. திருச்சபையின் கடமை என்ன, நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்களும் நானும் முதலாவதாக சீஷராக மாற வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வது என்பது திருச்சபைக்கு உள்ளாக அல்ல, திருச்சபைக்கு வெளியிலே நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். காண்கிற மனிதர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்களும் நானும் சொல்லும்போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட போதித்த எல்லா காரியங்களையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர்களும் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? நாம் அதை கை கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த வசனம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவர் கற்பித்த காரியங்களை நாம் கை கொண்டு விட்டு மற்றவர்களுக்கு போதிக்கும் போது அது நிச்சயமாய் அதனுடைய பலனை பெறும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.